அதிமுக ஆட்சியில் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடையே ஊழல் தலைவிரித்தாடுவதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பணப்பை அருகே திமுக சார்பில் நேற்று நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் பயனாளிகளுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், குட்காவுக்கு லஞ்சம் பெற்றது, ஆர்கே நகர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியது குறித்து சட்டமன்றத்தில் பேச முயற்சித்தால் அனுமதி அளிக்கப்படுவதில்லை என்று புகார் தெரிவித்தார். ஆதாரத்தோட வருமான வரியை கைப்பற்றி இந்த காரணத்தால் தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. தலைமையில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருள் பான் மசாலா, குட்கா, ஆக அது திருட்டுத்தனமாக, ஆனால் அதே நேரத்தில் அரசுடைய ஒத்துழைப்போடு காவல்துறையினுடைய துணையோடு நாடெங்கும் குறிப்பா சென்னை மாநகரம் முழுவதும் பல இடங்களில் விநியோகம் செய்யப்படுகிறது, விற்பனை செய்யப்படுகிறது. ஆக இதை பற்றியெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு அனுமதி தருகிறார்கள்.